தேவர் மகன் படம் மூலம் சிவாஜியிடம் இருந்து கற்றுக்கொண்ட பாடம் இது. கமலஹாசனின் ஷேரிங் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தேவர் மகன் படத்தில் சிவாஜி கணேசன் தனது க்ளோஸ் அப் காட்சிகளை மீண்டும் படமாக்க விரும்புவதையும் அதற்கான காரணத்தையும் கமலஹாசன் பகிர்ந்துள்ளார். நடிகர் சிவாஜி கணேசன் மீது கமலஹாசனுக்கு இருக்கும் மரியாதையும் பாசமும் அனைவரும் அறிந்ததே. சிவாஜி கணேசன் மறைந்து 2 சதாப்தங்களுக்கும் மேலாகியும் தனது கலை வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய தாக்கத்தை கமல் தொடர்ந்து நினைவு கூர்ந்து வருகிறார். சமீபத்தில் தக் லைஃப் பட ப்ரமோஷனின் போது ANIக்கு அளித்த பேட்டியில் 1992ஆம் ஆண்டு வெளியாகி தேசிய விருது பெற்ற தேவர் மகன் படத்தில் சிவாஜி கணேசனுடன் பணியாற்றிய அனுபவங்களை கமலஹாசன் நினைவு கூர்ந்தார். இந்த படம் கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளியானது. அவர் கூறியதாவது, தேவர் மகன் படத்தில் சிவாஜி சார் தனது க்ளோஸ் அப் காட்சியை மீண்டும் படமாக்க விரும்புவதை நான் இன்னும் நினைவு வைத்திருக்கிறேன். ஏன் என்று நான் தெரிந்து கொள்ள கூட விரும்பவில்லை. ஆனால் நான் அவரிடம் கேட்க வேண்டியிருந்தது. செலவு காரணமாக அல்ல. அவர் சொன்னது என்னை தாழ்த்தியது. நான் படக்குழுவினரை அழைத்து உங்களுக்கு தேவையான அனைத்து க்ளோஸ் அப் காட்சிகளையும் எடுங்கள் என்றேன். நான் நடித்து 9 மாதங்கள் ஆகிறது. நான் துருப்பிடித்திருக்கிறேன், அது தெரிகிறது. நான் அதை மீண்டும் செய்யலாமா என்று கேட்டார். அங்குதான் நான் கற்றுக்கொண்டேன் என்று கமல் சிவாஜியுடன் பணியாற்றும் போது கற்றுக்கொண்ட மதிப்பு மிக்க பாடங்களை நினைவு கூர்ந்தார். தேவர் மகன் படத்தில் வயதானவராக சிவாஜி நடித்திருப்பார். அவர் நடித்த காட்சிகளை மெருகேற்ற 9 மாதங்களுக்கு பின் தன்னுடைய தோற்றத்தில் மாற்றம் வந்திருக்கும் என்பதால் தான் க்ளோஸ் அப் காட்சிகளை மீண்டும் எடுக்க சொன்ன சிவாஜியின் இந்த செயலால் வாயடைத்து போனாராம் கமல். பரதன் இயக்கிய தேவர் மகன் படத்தில் சிவாஜி கணேசன் தந்தையாகவும் கமல் மகனாகவும் நடித்தனர். இந்த படம் சிறந்த தமிழ் படம். ரேவதிக்கு சிறந்த துணை நடிகை மற்றும் சிவாஜி கணேசனுக்கு துணை நடிகருக்கான சிறந்த ஜூரி விருது உட்பட்ட 5 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றது. பின்னர் சிவாஜி கணேசன் இந்த விருதை மறுத்துவிட்டார். கமல் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஆர் மகளே பார் படத்தில் கமலும் சிவாஜி கணேசனும் முதலில் திரையில் தோன்றினர். நாம் பிறந்த மண் படத்திலும் இருவரும் இணைந்து நடித்தனர். 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி படத்தின் மூலம் மேடையில் இருந்து திரைக்கு வெற்றிகரமாக மாறிய சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் என்று அழைக்கப்பட்டார். அவர் கிட்டத்தட்ட 5 சதாப்தங்களாக நடித்து வருகிறார். இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு மதிப்புமிக்க இடத்தை பிடித்தார். ஜூலை 21, 2001 அன்று அவர் காலமானார். ஆனால் பல தலைமுறை நடிகர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு ஒரு உத்வேகமாக உள்ளார்.